ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சரக்கடி காசு சீரியலுக்கான நெக்ஸ்ட் எபிசோட் இருக்குன்னா ப்ரோமோ பார்க்கலாமாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ருதி அவங்க அம்மா கிட்ட இங்கே ரோகிணியுமே பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு அவங்க சொன்ன விஷயத்த நம்ம கேட்டுட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டா நம்மளுக்கு ஒரு பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணியுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம எப்படியானா ஒன்றுங்க ரவி அவங்க கடைக்கு நம்ம போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்க டிசைட் பண்ணுறாங்க. அங்கேயும் போயிட்டு போகிறாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த போகிற இடத்துல ரவியை பார்த்துடுறாங்க. ரவியை பார்த்தாலுமே அங்கே ரவியும் பார்த்துட்டு என்ன நீ இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணுறதா இருந்துச்சு. நான் அங்கே மீட் பண்ணால் இங்கே போகிற வழியில் சரி உங்கள் கடை இருக்குது நான் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த அந்த ஒரு பொண்ணுக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா விசாரிக்கிறாங்க. அது விசாரிச்சதும் அந்த பொண்ணுக்கு ஒரு டவுட் வந்துடுது. எல்லாமே அவங்க பார்த்தீங்கன்னா பேசிட்டு அங்கே ரோகிணியும் அமுச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அங்கே ரவிக்கிட்ட உங்கள் அண்ணி வந்தாங்க, என்ன ஒரு மாதிரி சந்தேகமாக கேட்டாங்க. அவங்கள நீங்கள் உங்கள் கூடயே வச்சிட்ருக்கீங்களே, அது இப்போ வேறு ஒரு ஸ்டாஃப் வேணும்னா உங்களுக்கு வேறு ஆள் கிடைக்காதுங்களா? நான் ஒரு ஹோட்டலில் வைக்கணும்னு நினச்சேன், ஆனால் அங்கே ரவியை தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகமாகவே கேட்டுட்டு போனாங்க. அவங்க கேட்டது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. நான் உங்களை அப்போலேருந்து எங்கள் அப்பா செஞ்சதுலேருந்து நீங்கள் இங்கே இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வச்சுட்டு இருந்தேன். ஆனால் வேறு என்ன ஒரு தாட்டோடு நாங்கள் உங்களை இங்கே இருக்க சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சொன்னாலுமே பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க சொன்னதும் இங்கே ரவிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீட்டுக்கு போய்ட்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு முத்துமே பார்த்தீங்கன்னா அங்கே மீனா வந்த சந்தோஷத்தில் ரொம்பவே ஜாலியாகவும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே மீனாவும் பார்த்தீங்கன்னா அங்கே சீதாவும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறா. அங்கே நான் போன இடத்துல அவங்க மாமியாரும் அங்கே சீதாவும் ரொம்பவே சந்தோஷமாக சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தான் அது மாதிரி கொடுத்து வைக்கல, ஆனால் சீதாக்கு ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. முத்துமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு நம்ம அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் நம்ம உனக்கு நல்ல மாமியாரும் நல்ல மாப்பிள்ளையும் உனக்கு அமையணும் அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தீங்கன்னா இங்கே மீனாவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது. நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நான் ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்கேன். ஏன்னா எனக்கு மாமனார் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகான ஒரு மாமனாராக, எனக்கு எவ்வளோ பாசமாக என்னை நல்லா பார்த்துக்கிற மாமனார் இருக்காங்க. எனக்கு அதுவே போதும். எனக்கு அத்தை நெருப்பலாம் கூட பரவாயில்ல, ஆனால் உங்கள் அப்பா என்னை ரொம்பவே சந்தோஷமாகவும் ட்ரீட் பண்ணுறாரு. அவர் என்ன என் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாலுமே இங்கே ரவியும் ஸ்ருதியும் பார்த்திங்கன்னா அங்கே மீனாவும் முத்துவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்கிறாங்க. எவ்வளோ சண்டை வந்தாலும் பார்த்திங்கன்னா அங்கே முத்து அங்கே மீனாவை விட்டு தராமல் எப்படி பேசுகிறாங்க பார்த்தீங்களா. ஆனால் சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா அங்கே முத்துக்கு ரொம்பவே அங்கே ரவி பார்த்திங்கன்னா ரொம்பவே பாசம் கொடுக்கல முத்துக்கு எங்கள் அம்மா. அப்போ சின்ன வயசுலேருந்து அவன் படிக்கிற போது கூட அங்கே தாத்தா பாட்டி வீட்டில் தான் விட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா முத்துக்கு ரொம்பவே பாசம் கொடுத்து எங்கள் அம்மா என்ன இது முத்துவை வளர்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரவி பார்த்திங்கன்னா ஸ்ருதிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ரோகிணியுமே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த விஷயம் பார்த்திங்கன்னா அங்கே ஸ்ருதி அவங்க அம்மாக்கிட்டையும் சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா சரி ஓகே, எனக்கு தெரிய வேண்டியது தெரிய வந்துடுச்சு, நீ எப்போ அமௌண்ட் ரெடி பண்ணி கொடுக்குறியோ அப்பயே கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே மனோஜுமே பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டு இருந்த, இங்கே ஷோரூமில் ஆளவே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை மீட் பண்ணுறதுக்காக போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணியுமே பார்த்தீங்கன்னா அங்கே சமாளிச்சிடுறாங்க. இங்கே கோடீஸ்வரியுமே பார்த்தீங்கன்னா அங்கே மீனா வந்ததை பார்த்துட்டு, விஜயாவும் பார்த்தீங்கன்னா அங்கே மீனா வந்ததை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாக இல்லாமல் கோவமாக வந்துட்டா. அவ்வளோதான், ஒரு 2-3 நாள் தான் இது மாதிரி சண்டை வந்துடும், ஆனால் கூப்பிட்ருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. இங்கே வந்து இருக்கிற வேலையை செய்யாமல் அங்கே போயிட்டு அவங்க அம்மா வீட்டில் பணிவிடை செஞ்சிட்ருக்கா. இங்கே பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைனாலையும், ஆனால் அதான் கேட்குறானே உனக்குன்னு முத்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை கேட்ட முத்துவுமே பார்த்தீங்கன்னா நான் அன்றைக்கி தான் சொன்னேன், நீ மீனாவை பற்றி எதனா தப்பாக பேசுனா வேறு எதனா நான் சொல்லிவிடுவேன், நீங்கள் மீனாவை பற்றி எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சரி ஓகே, மீனாவும் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு, இங்கே பூ எடுத்துன்னு போயிட்டு நான் ஒரு இடத்துல டெலிவரி பண்ணிட்டு வரணும், நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துக்கிட்டேயும் பார்த்தீங்கன்னா மீனா சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே முத்துவுமே பார்த்தீங்கன்னா அங்கே ரோகிணியை பார்க்குறாங்க. என்ன இது பார்க்கலாமா, இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். முத்துக்கு ஒரு சந்தேகம் வருது, பார்லாமா நாத்துக்கு இங்கே ரவி அங்கே ஹோட்டலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே ஒரு சந்தேகமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சந்தேகம் இருந்தாலுமே இங்கே மீனா கிட்ட மீனா இங்கே ரோகிணி வந்திருந்தா
பார்த்தா அங்கே ரவி அவங்க கடையில் நான் பார்த்தேன். அவள் எதுக்கு இங்கே வரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே மீனாவும் பார்த்தீங்கன்னா தெரியலையே அவங்களுக்கு எதனா இம்பார்ட்டனா கொஞ்சம் ஒர்க் இருந்திருக்கும், அதனால தான் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் அதுக்கு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.